யாழ்ப்பாணத்துல ஒரு தனியார் பல்கலைக்கழகம் எப்படி இருக்கு, இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யாழ்ப்பாணம் கந்தர்மடம் சந்தியில இருக்கும். கந்தர்மடம் சந்தியில இருக்கிற ஸ்ட்ரீட் நார்தர்ன் யூனியில தான் இப்ப நாங்க நிக்கிறோம். இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள நாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இந்த பல்கலைக்கழகம் எப்படி இயங்குது, என்னென்ன மாதிரியான ஃபேக்கல்டி எல்லாம் இங்க இருக்கு, என்னென்ன விஷயங்களை படிக்கலாம், யாரெல்லாம் படிக்கலாம், எப்படி உள்ள வாரது. சரி, இப்ப நாங்க உள்ள போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். சரி, இன்னைக்கு வந்து நாங்க இந்த யுனிவர்சிட்டி, இந்த பல்கலைக்கழகத்தை வந்து அப்படியே சுத்தி பார்க்க போறோம். எனக்கு நீங்க சுத்தி காட்டணும், சரியா? உங்களோட பேர்? என் பேர் லுகேஷ். நீங்க? லவ்மிகா. நீங்க? நீங்க? அருண். ஓகே, நீங்க? வீரதன். லியோஷன். ஓகே, போமா. இதான் இப்ப நீங்க உள்ள ஃப்ரெஷர்ஸா உள்ள வந்திருக்கீங்க. நார்மலா நீங்க வந்தோம்னா இதான் அட்மின் ரூம். அட்மின் மீன்ஸ் ஃப்ரண்ட் ஆபீஸ் மாதிரி. இப்ப நீங்க வந்தீங்கன்னா உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் ஃபுல்லா இங்க தான். உங்களை ரெஜிஸ்டர் பண்றதா இருந்தாலும் இப்ப நீங்க புதுசா வர்றீங்கன்னா இங்க வந்தா ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. புதுசா வாரீங்க, இங்க தான் நீங்க இருந்து உங்களோட ஏஎல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி நீங்க ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து சகலமே எல்லாமே ஸ்டூடண்ட்ஸ் இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஃபுல்லா இவங்களுக்கு பாத்துரு. அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா சப்போர்ட்ஸுமே இங்க இருக்க ஸ்டாஃப் ஃபுல்லா உங்களுக்கு பாத்துருவீங்க. இதுல உங்களுக்கு அட்மிஷன் போட்டு இன்றைக்கே உள்ள தூக்கி மீன்ஸ் ஸ்டடீஸ்க்கு உள்ள எடுத்து உங்களை படிச்சு உள்ள ஜெயிலுக்கு மாதிரியே பேசுறாங்க. இப்ப இங்க என்னென்ன ஃபேக்கல்டிஸ் இருக்கு? இங்க ரெண்டு ஃபேக்கல்டி இருக்குது. ஒன்று ஐடி ஃபேக்கல்டி, ஒன்று பிசினஸ் ஃபேக்கல்டி இருக்குது. அதை விட ஃபாரின் டிகிரி ஒன்று சிட்டி யூனிவர்சிட்டி ஃபாரின் டிகிரி உண்டு, பெட்ஃபோர்ட்ஷியர் டிகிரி ஒன்று இருக்குது. நான் இங்க பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்றேன். சரி, அக்கா ஐடி. ஓகே, ஐடி இப்ப 3rd இயர். செகண்ட் இயருக்கு பிறகு என்ன மாதிரி இருந்தா நாங்க இன்டர்ன் செஞ்சு கொண்டு எங்க ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணலாம். இப்ப நாங்க இன்டர்ன் செஞ்சு கொண்டு இங்க படிச்சுக்கொண்டே உழைக்கலாம். வேற அது நல்லா தான் இருக்கு. இதான் எங்களோட நோதோஞ்சினி லைப்ரரி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முதல்ல கட்டாயம் இதில் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் உள்ள போகணும். உள்ள அலோ இல்லை பேக்ஸ் எதுவுமே. அப்புறம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ரெக்காக பிரிச்சிருக்குது. என்ன இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படி தான் படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ரெக் இருக்குது. இல்லை கம்ப்யூட்டிங் சம்மந்தப்பட்டு படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக ரெக் இருக்குது. நீங்கள் வந்து புக்கை பரோ பண்ணிட்டும் போகலாம். அதுக்கு நீங்கள் அக்காட்ட வந்து உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து எடுக்கணும். மற்றது நீங்கள் நியூஸ் வாசிக்கிறேன்னா நியூஸும் வாசிக்கலாம். ஆனால் எது இருந்தாலும் படிப்பு சம்மந்தப்பட்டு அமைதியாக செஞ்சால் சரி, சத்தம் வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே லைப்ரரியில் எங்களுக்கு ஆன்லைன் சிஸ்டம் இருக்குது. எங்களோட நார்மலாகவே எங்கள் ஸ்ட்ரீட் ஃபோர்ஸ் ஆப்லேயே நாங்கள் ஆன்லைன் லைப்ரரி இருக்குது. ஆன்லைன் லைப்ரரியிலேயே நாங்கள் எங்களுக்கு தேவையான பாஸ் பேப்பர்ஸோ மாடல் பேப்பர்ஸோ புக்ஸோ என்னவோ நாங்கள் டவுன்லோட் பண்ணி நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டே எங்கே இருக்கிறோமோ அங்கே இருந்தோண்டே நாங்கள் படிச்சுக்கலாம். லைப்ரரி கட்டாயம் லைப்ரரிக்கு வந்து நாங்கள் புக்ஸ் எடுக்கணும் இல்லை. இங்கே க்ரௌடாண்டா நாங்கள் ஆன்லைன்லேயே நாங்கள் படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது என்னன்னு சொன்னா வீட்டை சொல்லிட்டு தானே லைப்ரரி போகிறோம் படிக்கண்டா, அப்படி வர தேவையில்லை. நீங்கள் வீட்டை நீங்கள் படிக்கலாம். போய் சொல்லி போட்டு இந்த கிளாஸுக்கு போகிறோம், பர்சனல் கிளாஸ் போகிறேன் அந்த மாதிரி இல்லை, லைப்ரரிக்கு போகிறோன்னு சொல்லலாம். கார்டன்ல இருந்து படிக்கிறாங்கள கொஞ்சம் குழப்பி பார்ப்போமா? தம்பி வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் லக்ஷ் பிரதர். என்ன செய்றீங்க? இப்போ ப்ரொஜெக்ட் பேக் ஒன்று இருக்குது, அதை இப்போ பார்த்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து படிப்பீங்களா? நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இதில் வந்து நார்மலாக இருப்போம். என்ன ஃப்ரீ டைம் இல்லை, மற்றபடி கிளாஸ் ரூமில் அதில் இருந்து ப்ரொஜெக்ட் அதில் பார்ப்போம். தம்பி என்னதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க? சும்மா சுற்றி பார்த்துட்டு படிக்கலாம். சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. இப்போ நாங்கள் முதலாவது மாடிக்கு போகிறோமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவோம். இப்போ கமலமான வெளியே விட்டுறாங்க, வீடியோ கட்டாயம் கம்ப்யூட்டர் ரூம். இதுக்குள்ளே ஹெல்மெட் கொண்டு போக கூடாது, கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இல்ல நீங்க கொண்டு வரலாம், பரவாயில்ல. இல்ல நானே ஒரு கேமரா, அதான் வீட்டுறாங்க சிசிடிவி இல்ல நான் தான். முதல்ல அம்மா இருந்தவ, இப்ப அம்மா ஊருக்கு போயிட்டா, அதனால நான் வந்தோடனே ஆன் பண்ணாரு. நான் பார்த்தேன் ஆன் பண்ணாரு. இப்போ இங்கே வந்து ஐடிக்காரர் தான் மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்காரர் யூஸ் பண்ணுறாங்க, அது அவங்களோட பர்சனல் இதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் படிக்கிற சம்மந்தப்பட்டு. ஐடிக்காரர் வரைக்கும் இந்த பிசியில் வந்து கோர்ஸ் வெப்பன் ஒன்று எங்களுக்கு தந்திருக்கு ஸ்லீட்டால். அந்த லொகினை வச்சு தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். வேறு எந்த லொகினை வச்சுமே யூஸ் பண்ணிடலாது. அதில் நாங்கள் எங்களுக்கு தேவையான ப்ராக்டிகல்ஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே இதிலேயே இன்ஸ்டால் பண்ணி இதிலேயே அப்ளிகேஷன்ஸும் இருக்குது, அதிலேயே நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது அப்ளிகேஷன்ஸுக்காக நாங்கள் எங்கள் டவுன் பிசியே கொண்டு தேவையில்லை, எல்லாமே சுலபமாக இருக்கும். மூன்றாவதுக்கு போக போகிறோம். அதாவது நாங்கள் படிப்படியாக தான் ஏறி போகணுன்றதுக்காக படியில் கூட்டிட்டு வராங்க. இப்போ எக்ஸசைஸ் படிப்படியாக தான் போகணுன்றதுக்காக படியில கூட்டி இல்லை. நான் எவ்வளவு யோசிச்சு ஒரு ரைனிங்கா பேசினா அது ஒரு சதத்துக்கு கூட கணக்கெடுக்காம. நீங்க இதுல அமைதியா இருக்கணும். என்ன உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்க போகுது, இதுக்கான ஒரு ஆன்லைனா தான் நடக்குது. இப்ப
இது ஃபுல்லாவே ஆன்லைன் தான். பேப்பர் எல்லாம் வச்சு நாங்க எழுதுறோம். பேப்பர்ல இல்ல, பேப்பர் வேணும்னா நீங்க செஞ்சு பாக்குறதுக்கு வாங்கலாம், மற்றபடி ஃபுல்லாவே கம்ப்யூட்டர்ல. கம்ப்யூட்டர். அப்ப நாங்க ChatGPT எல்லாம் யூஸ் பண்ணலாமா? வாய்ப்பே இல்ல. அது வளர்ப்பது வெளியில, இதை விட்டு நீங்க வெளியில யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்ல. அதானே ChatGPT கேட்டா தான் நான் எல்லாத்துலயும் வந்துருவேனே. நீங்க எக்ஸாம் ஒரு பேஜ் இருக்கு, அந்த பேஜ் லாகின் பண்ணி உங்க கோர்ஸ் ஆப் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி எக்ஸாம் பேஜ்ல போயிட்டீங்கன்னா எந்த ஒரு டெஸ்க்டாப் அடுத்த டெஸ்க்டாப் ஓபன் ஓபன் அந்த எக்ஸாம் பேஜ் மட்டும்தான். மட்டும்தான். அதே மாதிரி அந்த 1 hour டியூரேஷன் அந்த 1 hour டியூரேஷன்ல முடிக்கும். ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. அது டைம் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்க 1 hour விட்டுட்டீங்கன்னா தானாவே ஓட்டவா சப்மிட்டும் ஆயிடும். தானாவே கோர்ஸ் ஆயி தானாவே சப்மிட் ஆயிடும். எப்படி பாத்தீங்கன்னா நம்மள நம்பிக்கை எங்கல்ல. எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு குரூப் நிக்குது, சரியா? உங்களோட ரேட்டும் வாங்க, சத்தம் இல்லாம வாங்க. இப்படி எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா இருக்கா? ஓகே பரவாயில்ல. ஓகே பரவாயில்லையா? எத்தனை கேள்விக்கு எத்தனை? 10க்கு எத்தனை? 10க்கு ஒரு 8. அந்த 2க்கு என்ன நடந்தது? 2 தெரியாட்டி என்னது? பரவாயில்ல. ஈஸியா இருக்கு. 10க்கு எத்தனை எழுதுறீங்க? 8. 10 எழுதினேன். ஆனா அதுல ஒரு 2 இல்ல 3 நான் எழுதின விட. கிளாஸுக்கு போறோம், வகுப்பறை குழு குழு கொண்டு ஏசி வருதுப்பா. எனக்கு வந்து சின்ன காலத்துல இருந்து ஒரு பழக்கம். சரியா? என்ன தெரியுமா? எந்த வகுப்புக்கு போனாலும் இப்படி இந்த முதல் கதிரையில நான் இருக்கணும். படிக்கிறனோ இல்லையோ அப்படி முதல் கதிரையில இருக்கணும். எங்களுக்கு அப்படி இல்ல, நீங்க கடைசியா நாங்க படிக்கிறோமோ இல்லையோ பின் கதிரையில இருக்கோம். முன்னுக்கு 6 பேரு இருப்பாங்க, 10 கதிரை இருக்கும். ஆனா 4 கதிரை நிக்குமா தான் இருக்கும். டீச்சர் வாங்க வாங்கன்னுவா, இல்ல இல்லன்னு நாங்க. இது வந்து சும்மா அப்படி கை வச்சோன்னு இருக்கவா? என்னது கை கை வச்சு சாப்பாடு கொண்டு வந்தா வச்சு சாப்பிடுறதுக்கு. நான் பரவாயில்ல. சரி, என்னது கதை சொல்றீங்க? இது வந்து ஸ்டூடண்ட்ஸ் காப்பி வச்சு எழுதுறதுக்கு. பாத்தீங்களா, நான் கடைசியா தான் கிளிக் லேப்டாப் கொண்டு நீங்க சொன்னது நான் சொன்னது பிள்ளை. ரெண்டுமே நம்மளுக்கு ஃபுல்லாவே ஸ்லைட் ஃபுல்லா கோர்ஸ் ஆப் தான் இருக்கும். ஸ்டாஃப்ஸுக்கும் ஸ்லைட்ல வரும், ஸ்லைட்ல இருக்கும். நாங்க நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ல கனெக்ட் பண்ணி ஸ்லைட் போகும். ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும்னா நாங்க இல்ல ஷார்ட் நோட்ஸ். சரி, அப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்க தேவையில்லாத கையை வைக்கலாம் தானே. அதுதான் நான் சொன்னேன். டீன் ரூம்ல இல்ல டீன் ரூம் இருக்கு, அங்க எக்ஸாம் யூனிட் இருக்குது. எங்களுக்கு எக்ஸாம் யூனிட் டைம் டேபிள் செட் பண்றது ஃபுல்லாவே எக்ஸாம் யூனிட் தான். இது நார்மலா நாங்க ஸ்டூடண்ட்ஸோ வேற ஸ்டாஃப்ஸ் போயிடாது, இதுல ஃபுல்லா ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ நாங்க போறோம் இது வந்து ஸ்டாஃப் ரூம். ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே ஸ்டாஃப் ரூம் இருக்குன்னு சொன்னேன். 4வது மாடிக்குரிய ஸ்டாஃப் ரூம். எந்த நேரமும் வெயிட் இருந்தவங்களுக்கு அசிஸ்டன்ட் கிடைக்கும். அப்ப எக்ஸாம் நடந்துட்டு டவுட்னா வந்து கேட்கலாம். வாய்ப்பு இல்ல. இதுவும் வந்து ஒரு 4th ஃப்ளோர்ல ஒரு வகுப்பறை. நான் கீழ பார்த்தத மாதிரி இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இல்ல வேற அட்வான்டேஜஸ் இருக்கு. இது நார்மலா எல்லாருக்கும் இப்ப எக்ஸாம் வீக் மிட் எக்ஸாம் நடக்கிறபடியா நார்மலா எல்லாரும் இந்த பிள்ளைகள் பின்னர் எக்ஸாம் ஆகல். இப்ப நார்மலா எல்லாரும் எக்ஸாம் படிச்சு. ஆனா எக்ஸாம் எழுதுற மூமெண்ட் தெரியலையே ஒரு தடவை. இப்ப வராது, பின்னரமாக கொஞ்சம் மாறி. இப்போ நாங்கள் நொதர்ன் யூனியனுடைய சிஇஓவை பார்க்க போகிறோம். இந்த நொதர்ன் யூனியன்றது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் வந்து இலங்கையில் இருக்கிற அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கு போக முடியாத மாணவர்கள், ஆனால் கல்வியிலே ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கு கற்கக்கூடிய வசதியை கொடுப்பதற்காக, மேலும் கொழும்பிலே போய் அவர்கள் வீட்டை விட்டு கூடுதலாக செலவழித்து படிக்காமல் வீட்டில் இருந்து பெற்றோர்களுடைய உதவியுடன் படிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நொதர்ன் யூனி என்பது முக்கியமாக ஆரம்பிக்கப்பட்டது. இதை ஆரம்பித்தவர் திரு இந்திரகுமார் பத்மநாதன் என்று. அவர் உண்மையாக கனடாவை வசிப்பிடமாக கொண்டவர். அவர் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இதை ஆரம்பித்தார். அப்ப இந்த நொதர்ன் யூனி என்பது நடாத்தும் கற்கை நெறிகளாவன கொழும்பிலே இருக்கின்ற ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுடன் சேர்ந்துதான் அங்கு நடத்துகின்ற வகுப்புகளைத்தான் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த கற்கனறிகள் நடத்தப்படுகின்றன. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை அடிப்படையாக கொண்டதும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை அடிப்படையாக கொண்டதுமான கற்கனறிகள் தான் இங்கே நடத்தப்படுகின்றன. அப்ப இங்க எங்களுடைய முக்கிய நோக்கம் இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கற்பதற்கு உதவி செய்வது, பண வசதி இல்லாத பிள்ளைகளையும் படிப்பதற்கு உதவி செய்வதற்காக எங்களிடம் கடன் வசதிகள் உள்ளன. அதே போல சில புலமை பரிசில்களும் உள்ளன. கடன் வசதிகள் என்று நாங்கள் பார்க்கும்போது அரசாங்கத்தின் மூலமும் பிள்ளைகள் படிப்பதற்கு கடன் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றன. எங்களுடைய இந்த நொதர்ன் யூனியிலும் இந்த ஸ்லிட் கோர்சஸை பிள்ளைகள் படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட அரசாங்க கடன் வசதிகளை விட எங்களுடைய நொதர்ன் யூனியினால் எஸ் லோன் என்பது யாழ் எடியூகேஷன் ஸ்டூடெண்ட் லோன் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க படிக்க வர பிள்ளைகளுக்கு நாங்கள் பேங்கோட சேர்ந்து அவர்கள் லோனை எடுக்கலாம். அந்த லோனுக்குரிய வட்டியை மாத்திரம் அவர்கள் படிக்கும் போது
கொடுத்து படித்து முடிந்ததன் பின்னர் அவர்கள் 3 மாதத்துக்கு பிறகு அந்த முதலை கட்டக்கூடிய ஒரு வசதியை செய்து கொடுத்திருக்கின்றோம். அது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எந்த பிள்ளைகளும் இங்கே படிக்கலாம். இது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. இது வந்து முறைப்பாட்டு பெட்டி மாதிரி. ஆனா இப்போ லெக்சர் சம்மந்தப்பட்டு யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் சொல்லணும் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும்டா இதுல வந்து ஒரு லெட்டர் மாதிரி போட்டு கொடுக்கணும். அதாவது மொட்டை கடுதாசி மாதிரி. பேர் போட தேவையில்ல. இப்ப இந்த ஸ்டூடெண்ட் தான் போட்டதுன்னு தெரிய வரப்போதும் இல்ல. இதை போட்டீங்கன்னா இதுல இப்ப நிரம்பி இருந்தா ஹெச்ஓடியோ இல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்களோ வந்து பார்த்து இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கொள்ளும். ஆனா பாத்தீங்கன்னா தெரியுங்க ஒன்றும் இல்ல. எழுதி போடவா 5ஆம் ஆண்டுல இருக்கோம். திறக்க முன்னுக்கு ஒரு விஷயம், யூனிலேயே முக்கியமான இடம் இதான். படிக்கணுமா? எல்லா இவெண்ட்ஸுமே அல்லது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலுமே இங்கதான் எந்த மீட்டிங்கா இருந்தாலும் இவெண்ட்ஸா இருந்தாலும் நடக்கும். இது இவெண்ட்ஸை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு சம்மந்தப்பட்டு இங்கே ஒன்று நடக்கிறது என்னென்னா டீன் லிஸ்ட் அவார்ட் செரிமனி. இப்போ ஒவ்வொரு செமஸ்டரும் நாங்கள் 3.75 GPA தாண்டி எடுத்தோம்னா நாங்கள் டீன் லிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டோம். அப்போ அது சம்மந்தப்பட்டு எங்களோட இந்த யூனியோட சேர்மன் மற்றது ஸ்லிட்டில் இருக்கிற சேர்மன் அவை 2 பேரும் வந்து அந்த டீன் லிஸ்ட் சர்டிஃபிகேட்டை தருவீங்க எங்களுக்கு. அது ஒரு பெரிய செரமனி மாதிரி இந்த இதில் நடக்கும். ஸ்லிட்டின் டிகிரிஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதாவது 4 இயர் டிகிரிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணுமெண்டா அது ஐடியாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு A லெவலில் வந்து கட்டாயம் 3 பாசஸ் இருக்கணும். அதாவது நார்மல் பாசஸ் 3 இருக்குமா இருந்தால் நீங்கள் வந்து பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதில் வந்து ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது, ஐடி, ஏஐ, மற்றது வந்து சைபர் செக்யூரிட்டி. அதை மாதிரி புதுசாக 2 டிகிரிஸ் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ், மற்றது பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிபிஏ ஆனர்ஸ் இன் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், பிபிஏ ஆனர்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி நாங்கள் 6 ஸ்பெஷலைசேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து A லெவலில் 3 பாஸ் எடுத்தாக இருக்கும். பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா A லெவலில் வந்து 3 பாஸஸ் இல்லாமல் இருக்கும், 1 பாஸ் ஓ 2 பாஸோட இருக்கும். அவைக்கும் வந்து அவை வந்து தங்களோட டிகிரிஸை செய்யலாம். அப்படின்னா எங்களை நாங்கள் அஃபிலியேட் பண்ணியிருக்கிற இன்னும் ஒரு பார்ட்னர் ஆர்கனைசேஷன் ஸ்லிட் சிட்டி யூனி. அவங்க வந்து ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் இன் ஐடி, ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதை மாதிரி ஹையர் டிப்ளமா இன் ஐடி, ஹையர் டிப்ளமா இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் செய்கிறாங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்சஸ் வந்து ஓஎலோட நார்மலாக செஞ்சு கொள்ளலாம். அது வந்து 1 இயர். பட் நார்மலாக உங்களுக்கு A லெவலில் 1 or 2 பாசஸ் இருக்குமே இருந்தால் நீங்கள் நேராக வந்து ஹையர் டிப்ளமா செய்யலாம். அது வந்து 2 இயர்ஸ். ஸோ ஹையர் டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றது ஹையர் டிப்ளமா இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். முக்கியமான இடம் இதுதான் போர்ட் ரூம். அதான் இந்த சேர்மன் இந்திரகுமார் பத்மநாபன் சார். நான் நார்மலாக அவர் இங்கே அவரோட ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை அவரை மீட் பண்ணேன்னா நான் இங்கே தான் மீட்டிங்ஸ் நடக்கும். அதே மாதிரி அவர் ப்ரோக்ராம்ஸுக்கு வருவார், ஸ்டூடெண்ட்ஸ் கோஆர்டினேட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸுக்கு வருவார். அது இப்போ எங்களுக்கு ஏதாவது தேவையாக இருக்கும், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டடீஸுக்கு ஏதோ தேவையாக இருக்கும், இல்லாட்டி கிளப்ஸுக்கு ஏதாவது தேவையாக இருக்கும்னா நாங்கள் சாரோட கண்டெக்ட் பண்ணி ஓகே சொன்னோம்னா அது எங்களுக்கு உடனடியாக செய்து தரக்கூடிய மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் செய்து தருவார் சார். ஸோ ஸ்லிட் நார்தர்ன் யூனியில் வழங்கப்படுற ஐடி டிகிரிஸ் எல்லாமே 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம்ஸ். இந்த டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணியும் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸையும் வச்சு டிசைன் பண்ண டிகிரி ப்ரோக்ராம்ஸ். இதில் மெயின் எம்ஃபசிஸ் என்னென்னா இங்கே 2nd இயர்லேருந்து மேண்டேட்டரியாக 6 months இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கட்டாயம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செய்யணும். ஸோ இது வந்து ஜாப் ரெடி இண்டிவிஜுவல்ஸை டெவலப் பண்ண. இப்போ நாங்கள் நிறைய முக்கியமான இடங்கள் பார்த்தேன் யூனியில். இப்போ இது இன்னொரு முக்கியமான இடம் ஒன்று கேண்டீனில் நிற்கிறேன். சில பேர் இருந்து படிப்பாங்க, சில பேர் சாப்பாடு தான் மெயின். நார்மலாக கேண்டீனில் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வேலைக்கே புக் பண்ணோம்னா எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தருவோம். அதே மாதிரி லஞ்சும் நாங்கள் வேலைக்கே சொன்னோம்னா எங்களுக்கு லஞ்ச் ப்ரிஃபர் பண்ணி தருவீங்க. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து முழு பேருமே இங்கே தான் அவள் டீஸோ சாக்லேட்ஸோ என்னவோ இங்கே எடுத்துக்கொள்ளலாம். நான் பேராசிரியர் பாலசுந்தரன் நிமலதாசன், வணிக மற்றும் கணினி விஞ்ஞானத்துறையினுடைய தலைவராக இருக்கிறேன். கல்விக்கு மேலதிகமாக கல்விசாரா செயற்பாடுகள் பல தொழில்வாய்மை நிறுவனங்களோடு எங்களுடைய புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை நாங்கள் ஏற்படுத்தி எங்கள் கற்கனறிய மேலும் சமுதாயத்துக்கு பயன்பெறக்கூடிய வகையில் நாங்கள் வடிவமைத்து அதை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்போ நாங்கள் கேம்பஸ் 2க்கு வந்திருக்கோம். அது கேம்பஸ் 1, இது கேம்பஸ் 2. அதே இருக்கிற செட்டப்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. கேண்டீன் இப்போ கேண்டீன் ரெடி ஆகி கொண்டிருக்குது. இதே மாதிரி நாங்கள் இப்போ இது லெக்சர் சொல்ல நினைக்கிறோம். இது என்னடா இது கேம்பஸ் 2 4th floor கிளாஸ் ரூம் 3. அதுதான் இதில் அப்படி போட்டிருக்கு. டைம் டேபிள்லேயும் அப்படி தான் இப்போ என்ன பாடம் மட்டும் போட்டு இந்த நம்பர்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி சரியாக வந்தால் கிளாஸ் அட்டன் பண்ணி கொண்டு இருக்கலாம். அதான் நார்மலாக இந்த மாதிரி தான் லெசன்ஸ் நடக்கும். இதில் அட்டண்டன்ஸ் பார்க்கணும். நாங்கள் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணணும் பண்ணால் அட்டண்டன்ஸ் வரும். இப்போ நார்மலாக கிளாஸஸ் வந்தால் தான் அட்டண்டன்ஸ் 80% அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் நாங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் அலோவ் பண்ணுறோம். இதம் இருக்கணும். ஒருத்தரும் கிளாஸ் கட் பண்ணி அந்த வேலை செய்யலாது. நார்மலாக இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளோர்லேயுமே கிளாஸ் ரூம்ஸ், அதே மாதிரி லேப்ஸ் ஆளுமே இங்கேயே இருக்குது. அதே மாதிரி
I am Dr. Mahesan, working in the Northern Uni. SLIIT என்று சொல்கிற இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பல இடங்களில் இந்த மையங்களை வைத்திருக்கிறது. ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் எங்களுடைய இந்த நொதர்ன் யூனி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜஃப்னா மையம் தான் யாழ்ப்பாண மையம் என்று சொல்லலாம். அந்த மையம் ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது. என்னுடைய பேர் அரவிந்த் சுவாப்பிள்ளை. இந்த வியாபார முகாமைத்துவ கற்கைநெறிகள் என்றது எல்லாரும் பொதுவாக யோசிக்கிறது ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்டது. அது மட்டும் இல்லை, இப்போ நவீன யுகத்தில் பார்த்தோம்னால் இந்த வியாபார முகாமைத்துவ கற்கைநெறியோடு சேர்ந்து வேறு சில கற்கைநெறிகளும் இருக்குது. உதாரணமாக பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, இப்படியான சில நவீன கற்கைநெறிகளை கற்பதன் மூலம் நீங்கள் எதிர்காலத்தை சிறந்த வகையில் திட்டமிட்டு கொள்ளலாம். ஓகே, ரமணன் இங்கே ஒரு சந்தைப்படுத்தல் மார்க்கெட்டிங் டீமில் இருக்காரு. இது ஒரு சந்தைப்படுத்தல் இல்லை, வேற என்ன, யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை விருந்தோம்பலில் சிறந்து விளங்குற உங்களுக்கு தெரியும் இல்லை, நீங்கள் யாழ்ப்பாணம் தானே. ஸோ நாங்கள் விருந்தோம்பல் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு நினைவு பேர் சொல்கிறேன். ஓ இல்லை, ஒரு 2 வருஷம் முதல்ல கொடுத்தா நான் படிச்சிருப்பீங்க. இல்லை, இப்பவும் படிக்க இருக்கா? இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற வயசு எனக்கு 2 வருஷத்துக்கு முதல் தான் பாஸ் ஆனேன். சுத்தி எல்லாம் பாத்துட்டீங்களா? இந்த கொஸ்டின் என்னன்னா, நீங்க இப்ப நான் பிஎம் ஐடி, நீங்க பிஎம்க்கு சேர போறீங்களா ஐடிக்கு சேர போறீங்களா? நாங்க சிஎம்மாவே இருக்கிறோம். ஏன்னா அதை கேட்டுனானுடா, நான் பிஎம் அக்கா ஐடி, நீங்க பிஎம்க்கு வந்தா நான் சீனியர், ஐடிக்கு வந்தா அக்கா சீனியர். சீனியர் தான் பிரச்சனை. கேட்டு வைக்கிறது வந்தா உதவி செய்யலாம். நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணாங்கள்ட்ட கேட்பீங்க, நாங்க ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. தம்பி நானும் யாழ்ப்பாணம் தான். டிகிரி ஸ்டார்ட் பண்ணிட்டா இவன் எங்க இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. ஓ, இப்போ நாங்க டிகிரி மட்டும் இல்லாம நாங்க வெளியில வேலை கேண்டாலும் கூட ஓகே ஓகே உதவியா இருக்கு. செஞ்சோன்றீங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு இன்னும் போறதுக்கு. சரி சரி, ஓகேவா இருக்கு. அது எந்த ஃபேக்கல்ட்டியா இருந்தாலும் இன்டர்ன்ஷிப் கன்ஃபார்ம். ஓகே, நன்றி நன்றி பை பை. நன்றி. ஒரு சந்திப்போம். நீங்க இங்க இருக்கீங்க அப்படியே? இல்ல, நாங்க கொஞ்சம் கேண்டீன் பக்கம் போயிட்டு வரோம். நன்றி. பாய் பாய் பாய்.